Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து WPC டோரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஃப்ரேம் அண்ட் டோர் வந்து போட்டிருக்கோம். அந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே WPC தான். ஒரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கிரானைட் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 3 சைடு வந்து ஃப்ரேம் இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வாசக்கால் வந்து ஃபிக்ஸ் பண்ணி WPC டோர்ன்றது வந்து போட்டிருப்போம். இந்த WPC டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா CNC டோர் வந்து போட்டிருக்கோம். அப்படின்னா WPC டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் CNC வந்து பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இந்த CNCன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோரில் வந்து ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் எத்தனை வீடியோ வந்து பார்த்தாலும் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து WPCயில் வந்து கம்மியான டென்சிட்டி வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி வந்து சொல்லியிருப்பேன். டென்சிட்டி வந்து அதிகமாக போனால் மட்டும்தான் பெட்டராக இருக்கும். நீங்கள் டென்சிட்டி அதிகமாக வந்து போகிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் அதிகமாகிடும். நீங்கள் கிரானைட் ஃப்ரேம்லாம் போட்டுட்டு WPC ஃப்ரேம் மட்டும் போட்டு நார்மலாக ஃப்ளஷ் டோர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து கம்மியாலேயே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஏன்னா நடுவில் வந்து கிரானைட் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாகவே கிரானைட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து WPC வந்து போட்டுக்கலாம். இல்லைனா ஃப்ளஷ் டோர்ன்றது வந்து போட்டுக்கலாம். ஃப்ளஷ் டோர் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமானது வந்து வராது. நீங்கள் அதுவே வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது வந்து WPC வந்து கம்மியான ரேட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ வந்து ப்ராப்பராக நிற்காது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு பெட்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. யாராவது வந்து புஷ் பண்ணி நல்லா தள்ளினாங்கன்னா உடஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா போடுற ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து லூஸ் ஆகிட்டு டோரே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். அந்த மாதிரி விழுந்தது வந்து கிடையாது. ஏன்னா நார்மலாகவே லூஸ் ஆகிடுச்சினாலே தெரியும் இல்லையா. இப்போ நார்மலாக வந்து ஒரு 1 வீக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலே ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து லூஸ் ஆகிடும். டோர் வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகாது. அந்த ஃப்ரேமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உராசிட்டு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருந்தால் மட்டும் வந்து WPC வந்து போங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வந்து போகாதீங்க. ஃப்ளஷ் டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபீஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் அதுவே வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 1000 அபோவ் இருக்கிறதுல வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5000லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் 10,000 வரைக்கும் கூட ஒரு டோர்ன்றது வந்து இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா WPC வந்து பார்த்திங்கன்னா டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் வந்து ஒரே டென்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 பாத்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். அதில் CNC டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு டோர் வந்து ஒரு டிசைனில் இருக்கும். இதுவே 2 பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட் டோர்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லேமினேட் WPC டோர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து WPC வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து இதுலேயே இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்களேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம். எப்படின்னா WPC டோர் மட்டும்தான் போட்டிருப்போம், லேமினேட் டோர் வந்து இருக்காது. ஏன்னா ஒரே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட் டோரும் இருக்கும், அதுக்கப்புறம் WPC டோரும் இருக்கும். நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறீங்க கம்மியான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா WPC கிடைக்கும் அப்படின்ட்டு. கம்மியான ரேட்டில் வந்து போனீங்கன்னா வேஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்து ப்ராப்பராக ஸ்க்ரூன்றது வந்து நிற்காது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய ஸ்க்ரூ போடலாம், அதுக்கப்புறம் பெரிய ஸ்க்ரூ வந்து போடலாம், நல்லா ஸ்ட்ராங்காக போடலாம், இந்த ஸ்க்ரூ இருக்குது அந்த ஸ்க்ரூ இருக்குன்ட்டு. மெட்டீரியல் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஸ்க்ரூன்றது வந்து நல்லா பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்க்ரூ போட்டாலும் கூட அந்த மெட்டீரியலோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்தால் தானே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பிடிக்கும். அதனால் கம்மியான பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. நார்மலாக வாசக்கால் வந்து போயிடுங்க, ஃப்ளஷ் டோர் வந்து போயிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் அப்பப்போ ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் WPCக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து கிரானைட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரானைட் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து WPC வந்து போட்டிருக்கோம். அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா WPC டோர்ன்றது வந்து போட்டிருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிரானைட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து கிரானைட்லேருந்து இதுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பே வந்து இருக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போதே நல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே நம்ம வந்து பண்ணோம். கிளைண்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 lakhs வருது அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படியே விட்டுற மாட்டோம். ஒரு ஒர்க் வந்து பண்ணும்போது சரி இந்த மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணும்போது இந்த கிளைண்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நல்லா போயிடுங்க அப்படின்னு சொல்லி பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயினே இருந்தது. பட் என்ன எண்ட் ஆஃப் தி டே வந்து நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளாட். அதுக்கப்புறம் எல்லாமே நான் வந்து நல்லா வரும்.
இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து சில இதெல்லாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து நார்மல் டோருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், லேமினேட்ஸ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். பேசிக்காக தான் சொல்லியிருப்பேன். ஒரு டோர் பற்றி ஒரு ஒர்க்கு பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு 1 hour கூட சொல்லிடுவேன். பட் என்னென்னா வீடியோவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் என்னால் வந்து சொல்ல முடியும். ஏன்னா 1 hourன்றதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராகிடும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸை வந்து நிறைய வந்து பார்த்தீங்கனாலே வந்து நீங்கள் நிறையா வந்து நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா WPC டீட்டெயில்ன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதுலாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த வீடியோவில் வந்து ஒரு வாட்டி பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமோட டோர். இந்த பெட்ரூமோட டோர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளஷ் டோர் இருந்தது, நார்மல் வாசக்கால் இருந்தது. அதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இது கிளாம்ப்லாம் வந்து அடிச்சிருப்பாங்க. இது வந்து பிளாஸ்டிக் வந்து பண்ணியிருக்கோம். இன்னும் பட்டிலாம் வந்து பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கிரானைட் வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரேம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டோட ஃப்ரேம் உள்ளே இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுக்க போகிறோம். இந்த பார்டர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இன்னும் பெட்டர் லுக்குன்றது வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து WPC ஃப்ரேம் வந்து பண்ணியிருக்கோம். அந்த வாசக்கால்லாம் வந்து சொல்லுவீங்க இல்லையா, அதுதான். இது வந்து நார்மலாக வுட்லாம் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல்லாகவே WPCயில் வந்து பண்ணி இந்த டோரும் வந்து பார்த்தீங்கன்னா WPCலேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இதோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 800 இருக்கும். இந்த டோர் இது வந்து பார்த்தீங்கன்னா 1000. இந்த டோரோடது வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் வந்து ஹெவியாக இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கம்மியாக போட்டிங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடும். பட் என்ன இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா ஆடாது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டோர்ன்றது வந்து இருக்கும். இந்த கலர் வந்து பார்த்தீங்க இல்லையா, இதே கலரில் தான் இருக்கும். இது வந்து லேமினேட் WPC டோர். இது அதனால ஃபினிஷிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். CNC டிசைனோடு வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக ரெகுலர் டோர் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா CNCயோடு கொடுத்துருக்கனால உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ன்றது வந்து கொடுத்துக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா அப்படியே கூட விட்டுறலாம். இதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். இந்த பாத்ரூம்லேயும் சேம் அதே மாதிரி தான். எல்லா இடத்துல வந்து கிரானைட் வந்து போட்டிருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோரோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க இல்லையா, அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அந்த வாசக்காலோட ஃப்ரேம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட டென்சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா பெட்ரூம் டோர்ன்றது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டோர் வந்து யூஸ் பண்ணது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 900 டென்சிட்டியில் வந்து யூஸ் பண்ணது. உங்களுக்கு ரெண்டுமே ஒரே கலர் தான் இருக்கும். இதில் வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கிரானைட் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்கும். இதை வந்து டிசைன் வந்து கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா CNCலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். CNCயில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெகுலர் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா 4 டோரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பாத்ரூம் டோர், 2 பெட்ரூம் டோர். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயினாகவே வந்து கொடுத்துருப்போம். இதில் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமோட டோர். இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு டார்க் சாக்லேட் கலரில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கும். டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்து ஃப்ரேம் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஏன்னா நார்மலாக வந்து நீங்கள் WPC வந்து யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக வாலில் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் என்ன டேரெக்டாக வந்து நீங்கள் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா திருப்பி வந்து பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WPCலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். WPCயில் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் ப்ராப்ளம் வந்து வராதுன்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் ஏன்னா WPCயில் வந்து என்ன தான் டென்சிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது வந்து ப்ராப்ளம் வர்றது தான் செய்யும். அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து
நம்ம இந்த மாதிரி வந்து கிரானைட்டை வந்து போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. ஏன்னா இந்த டேரெக்டாக வந்து வாலில் டச்சாக இருக்காது. கிரானைட் வந்து போட்டுட்டு கிரானைட்டுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ன்றது வந்து எதுவுமே வராது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் இல்லாமல் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து வாலில் இல்லாமல் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசக்கால் ஃப்ரேம்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். நீங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையும் வந்து டோரோட டிசைன்லாம் வந்து பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் டோருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்து நம்ம வந்து லேமினேட்ஸ் வந்து ஒட்டுறது கிடையாது. வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதோட லேமினேட்ஸ் வந்து ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். டிசைன் வந்து நம்ம எந்த டிசைனாக இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். இப்போ 4 டோர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். பட் என்னென்னா 4 டோரும் வந்து டிஃப்ரெண்ட் டிசைனில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கொடுத்துக்கலாம், இல்லை எல்லாமே ஒரே மாதிரி கூட கொடுத்துக்கலாம். பட் என்னென்னா ஒரே பெட்ரூமில் 4 டோர் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் லோ குவாலிட்டி டென்சிட்டிலாம் வந்து இன்னும் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உடச்சிக்கும். ஏன்னா இந்த சைடு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதோட லாக் ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து தின் ஃப்ரேம் வரும். நீங்கள் வந்து உடைக்கும் போது இந்த சைடு வந்து கட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது கிராக் விட்டு உடஞ்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமான டென்சிட்டி வச்சு போனால் பெட்டராக இருக்கும். அதோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் இருக்கும். அதில் இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். பட் என்னென்னா கிரானைட்டும் WPC வந்து ஒரே வீடியோ வந்து மேக் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு தனித்தனியாக வந்து போடுறதோட ஒரே வீடியோ வந்து போட்டால் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரே வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். எப்படியே நான் பாத்ரூம் காமிக்கிறேன். இது வந்து பாத்ரூம். இந்த 2 பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளாட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் வந்து நம்ம பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் இந்த 2 பெட்ரூம் இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கிரானைட் ஃப்ரேமோடு தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா திருப்பி சொல்கிறேன், ஏன்னா கிரானைட்டோட ஃப்ரேம் வச்சு நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இது வந்து 1 டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணும்போது அதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஒருவேளை நம்ம என்ன தான் வந்து டென்சிட்டி வந்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒருவேளை ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதை எடுத்துகிட்டு திருப்பி வந்து நீங்கள் ஈஸியாகவே நீங்களே வந்து லோக்கல் வெண்டர்லாம் வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரூ மட்டும்தான் பண்ணியிருப்போம். இதுவே நம்ம டேரெக்டாக வாலில் வச்சு பண்ணும்போது வால் வந்து என்ன தான் வந்து ப்ராப்பராக வந்து போட்டாலும் பட்டி பார்த்து போட்டாலும் அதோட கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் வந்து லைட்டாக வரும். திருப்பி அதுக்கு பட்டிலாம் பார்க்கணும். பட் என்னென்னா WPC வரைக்கும் WPCயாக இருக்கட்டும் வுட்டில் இருக்கட்டும் என்ன தான் பட்டி பார்த்தாலும் நீங்கள் டோர் வந்து ஃபோர்ஸாக தட்டுறீங்க அப்படின்னா அந்த பட்டி எல்லாத்தையும் வந்து உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். இல்லைனா அதோட வைப்ரேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் கொட்டிக்கும். இந்த மாதிரி கிராண்ட் ஃப்ரேம்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே ஒரு சைடாக இருந்தாலும் கூட ஒரு 1 mmக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே அதோட ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்து போடுறது. இதுவே கம்மியான பட்ஜெட்டில் வந்து பண்ணோம் அப்படின்னா டைல்ஸ் வச்சு போடலாம். டைல்ஸ் வச்சு போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஏன்னா டைல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து இது பெண்டாக ஆகிடும். ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வராது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரானைட் வந்து பண்ணுறது. கிரானைட் வச்சு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மலாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வச்சு போடுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இல்லை கிரானைட் வந்து நாங்கள் போட மாட்டோம், வெறும் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டி அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியும் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வச்சு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஒரு கிரானைட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். டோரும் அதே மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ டென்சிட்டி வந்து போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டின்றது வந்து இருக்கும். அதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டோர் டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது CNC கட்டு வந்து கொடுத்துருப்போம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோரோட CNCலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிட்டு இருக்கும். இதோட பல்லான்றது வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நம்மளே வந்து முடிவு பண்ணிக்கலாம். மேலோட்டமாக வந்து WPCயில் வந்து கொடுக்கும்போது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm மேலே வந்து போகவே கூடாது. ஏன்னா டோர் வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து CNC வந்து பிட்டு வந்து உள்ளே வச்சு நம்ம CNC கார்விங்லாம் வந்து போடுறோமோ அவ்வளோ வீக் ஆகிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 mmலேருந்து ஒரு 5 mmக்குள்ளே வந்து போட்டுக்கிட்டு
முடிஞ்சால் ப்ளெயினாக வந்து போட்டுக்காங்க, இல்லைனா இந்த க்ரூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம். 2 பாத்ரூம் டோர் மட்டும்தான் உங்களுக்கு எந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா வரும். 2 பெட்ரூம் டோர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து டார்க் ப்ரௌன் இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன், ஒன்று சாக்லேட் கலரில் அந்த மாதிரி வந்து வரும். அதோட டோர் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எதுவுமே வந்து நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபினிஷிங். இதில் நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். 2 பெட்ரூமுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்டர் வந்து கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்போது கிரானைட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்லேயும் வந்து ஒரு 3-4 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன்ன்றது வந்து தெரியும். மேக்ஸிமம் வந்து 30 mmலேருந்து 100 mmக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதோட பார்டர் டிசைன்ன்றது வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. அதுக்கு மேலே வந்து போனோம் அப்படின்னா அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதோட WPC டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.